இது இது வந்து சபரி கொடி. கூந்தல் முடி மாதிரி கூந்தல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு முடி மாதிரி இருக்கும் சபரி கொடி. முடி நல்லா வளர்ச்சிக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை பறித்து நல்லா பறித்து நீரில் போட்டு நல்லா அலசி வச்சுக்கணும். இதை நல்லா கொடி கொடியாக இருக்கும். இது சின்ன செடி, இன்னும் பெருசாக வளரும். நல்லா உயரால் 4 அடி 5 அடி இந்த அளவுக்கு வரும். அளவுக்கு தெரியாது. இது சின்ன கொடி. இது நல்லா நீரில் போட்டு நல்லா அலசி சுத்தம் இல்லாமல் நீரில் போட்டு நல்லா அரைச்சி இதை அப்படியே நீர்லாம் வற்றினது பிறகு இல்லை தண்ணி இல்லாமல் வச்சுக்கணும். இது பொடுதலைன்னா நம்ம அரிப்பு பொடுகு, இந்த பொடுகு பார்த்திங்கன்னா முடி கொட்டும். இந்த முடி மேலே உள்ள கீழே பார்த்திங்கன்னா கருப்பு வெள்ளைன்னு இருக்கும். சொரிஞ்சோம்னா அப்படியே உளுந்து கொட்டும். அது ஒரு தூள் மாதிரி. அதையும் பறிச்சுக்கிட்டு நல்லா கழுவுனது எல்லாமே மிக்சியில் போடணும். மிக்சியில் நல்லா ஒரு ஓட்டு நல்லா 2 சுற்று அந்த மாதிரி வந்தோன்னே ஒரு அதில் அப்படியே அரைச்சி, ஏன்னா அப்போ தான் முழுமையாக அந்த சாறு எண்ணெயில் இறங்குனா நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போடணும். அது மாதிரி அள்ளி வச்சுட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் அதில் ஊற்றணும். நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய். அது நாங்கள்லாம் சொந்தமாக வேலை தயார் பண்ணோம். என்ன அது இந்த பனிக்காலத்தில் அப்படியே உறைஞ்சி போக முடியும். பனிக்காலத்தில் அது உறைஞ்சிருக்கும். சில எல்லாம் சீனி போடுவாங்க. சீனி ஒன்றும் போடல, வெந்தயம் ஒன்றும் தான் போடுறது. இல்லைன்னா அதுவும் போடுறதில்ல. போட்டு வச்சுக்கிறது, தலைக்கும் சேர்த்து வச்சுக்கலாம். குழுவை தாளிக்கிறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இனிப்பு போடாமல் சீனி போடாமல் இது வச்சுக்கணும். இது 4 நாளைக்கு பிறகு இது இந்த மாதிரி வெயிலில் காய வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி கலர் வந்துடும். அதை நல்லா அப்படியே துணியில் போட்டு ஊற்றி, நல்லா வெள்ளை துணியில் போட்டு ஊற்றி வடிகட்டி அப்படியே தொங்க விட்டுட்டோம்னா, பாத்திரத்துக்கு கீழே வச்சு தொங்க விட்டோம்னா நல்லா சுத்தமாக வடிஞ்சிடும். சத்தம் எல்லாமே இது வடிஞ்சிடும். வடிஞ்சதுக்கு பிறகு நம்ம இதை தேங்காய் எண்ணெயோட நம்ம கலந்துக்கிட்டு நம்ம டெய்லி எண்ணெய் தேய்க்கிற மாதிரி இதை தேய்ச்சி தலைவாரி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா முடி நல்லா கருப்பாகவும் நல்லா வளரும்.